Hi guys, welcome to About Achu channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு பார்த்தா பாறை மீன் இல்லையா, அதை கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்காரரு. அதை தான் குழம்பு பண்ணிட்டு ஃப்ரை பண்ணலாம்னு இருக்கு. அதுக்கான தேவையான பொருள் வெங்காயம், மாங்காய், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதெல்லாம் ஒரு சைடு நறுக்கி வச்சிருக்கேன் மக்களே. தேவையான அளவு தக்காளி, ஒரு 6-7 தக்காளி. அதுக்கப்புறம் புளி. இதோட இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பாறை மீன் வறுவலுக்கு மசாலா தடவி தனியாக வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அது, புளி, கல்லுப்பு, தக்காளி, கொஞ்சம் தக்காளி, எல்லா தக்காளி இல்லை, கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா நல்லா பெசரிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எண்ணெயை தாளித்து வெறும் வெந்தயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2-3 மாங்காயும் விழுந்துருச்சு நான் இது பண்ணும்போது. மாங்காய், மீன் எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் அந்த புளித்தண்ணிலேயே ஊற விட்டுறணும். நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்லேயே எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஊறினா தான் அது நல்லா அந்த உப்புலாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் தாளிக்கிறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக நான் எண்ணெய் சேர்க்க மாட்டேன் மக்களே. குழம்புக்கெல்லாம் வந்து அதிகமாக எண்ணெய் மிதக்கலாம் சேர்க்க மாட்டேன். ஓரளவு கம்மியாக தான் சேர்ப்பேன். இப்போது இந்த பக்கம் நம்ம மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. வறுத்தாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் அது. செஞ்சிட்ருக்கும்போதே 2 வாயாவது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால் ஒரு 2 வாய் சாப்பிட்டேன். 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் மக்களே. டேஸ்ட்டு பார்க்குற சாக்கில் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க தானே. இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இப்போது நல்லா கெட்டியாக வந்துருச்சு. சாதம், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன், ரசம் வச்சுருந்தேன் மக்களே இன்றைக்கி. ரசம், அதுக்கப்புறம் குழம்பு, அவ்வளோதான். சாப்பிட போகிறேன் மக்களே. குழம்பு மீனும் வறுத்த மீனும் தான் இன்றைக்கி. அதுக்கப்புறமேலு எங்கள் ஹஸ்பண்ட் வரும்போது முட்டை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். எனக்கு இது போதும், அதனால் இதே வச்சுட்டேன். பசங்களுக்கு காலையிலேயே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் மக்களே. மீன் குழம்பு வந்து தான் சாப்பிடுவாங்க.